கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 2 நாட்களில் 5 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. வேலூர் அருகே போதிய சாலை வசதி இல்லாததால் குழந்தையின் உடலை சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நாகர்கோவிலில் குழந்தைக்கு தவறான மருத்துவ சிகிச்சையால் குழந்தை பாதிக்கப்பட்ட நிலையில் தவறான சிகிச்சை காரணமாக கால்களை இழந்த கால்பந்து வீரர் பிரியா உயிரிழந்துள்ளார். அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்ததால் தனது மகளின் கால் பாதிக்கப்பட்டதாக கூறி சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் விளையாட்டு வீராங்கனை, கர்ப்பிணிகள், தாய்மார்கள், முதியோர்கள் என எத்தனையோ அப்பாவி மக்களின் உயிர்கள் போன பிறகும் சுகாதாரத்துறையை சீர் செய்ய முதலமைச்சர் ஸ்டாலினும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை தற்போது பிரபல நாளிதழில் வந்த கட்டுரை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. சென்னை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு செல்லும் ஒவ்வொரு நோயாளியிடமும் 100 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை லஞ்சம் வாங்குவதாகவும், தலையணை, குடம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட மருத்துவமனை ஊழியர்கள் பணம் கேட்பதாக பொதுமக்கள் குமருகின்றனர். ஒரு புறம் லஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் மற்றொரு புறமோ அறுவை சிகிச்சை அறை, உணவகம், குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், நோயாளிகள் தங்கும் வார்டு என அனைத்து இடங்களிலும் எலி, கரப்பான், பூச்சிகள் என சகல ஜீவராசிகளும் சர்வசாதாரணமாக நடமாடுவதால் அரசு மருத்துவமனையின் சுத்தமும் நோயாளிகளின் உயிருக்கு உத்தரவாதமும் கேள்விக்குறியாகியுள்ளது. இப்படி மக்களின் உயிரோடு விளையாடும் இந்த திறனற்ற திமுக அரசை தமிழகத்தின் ஆட்சிக்கட்டில் இருந்து அகற்றிட உறுதியேற்போம்.